எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு ரன் யோர் ரேஸ், உங்களுக்கான ஓட்டத்தை ஓடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். செய்திக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பதாக இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையை வேதம் ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பனையாக சொல்லி இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை அது இட்ஸ் நாட் அ பிளே கிரவுண்ட், பட் இட்ஸ் அ ரேஸ். நம்ம ஓட்டத்தில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எத்தனையோ விதமான சுளுக்கு ஏற்படும், எத்தனையோ விதமான இடரல்கள் வரும். இது எல்லாவற்றையும் கடந்து ஓடி நமக்கென்று நியமித்து வைக்கப்பட்டிருக்கிறதான லக்கை அடைவது தான் விசுவாச ஓட்டத்தினுடைய முக்கியத்துவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பந்தயத்தில், இந்த ஓட்ட பந்தயத்தில், விசுவாச ஓட்டத்தில் ஓடும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ நம்மளை இந்த ஓட்டத்தில், இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடும்படியே கர்த்தர் நம்மளை அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் துவங்கும் போதே பாருங்க எப்படி துவங்குகிறது அப்படின்னா, ஆகையால். எப்பயுமே வேதத்தில் இப்படி ஒரு ஃப்ரேஸோட துவங்குது வேதம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று என்ன செய்யுது இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஆகையால் தேர்ஃபோர் அப்படின்னா முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் அந்த 11வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேதத்தில் ஃபெய்த் சாப்டர், விசுவாச அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதிகாரம் தான் எபிரேயர் 11வது அதிகாரம். இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களை குறித்ததான பட்டியல் என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. விசுவாச வீரர்கள் எப்படியெல்லாம் அவங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் அவங்க ஓடி ஜெயம் எடுத்தார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த 12:1 இந்த வசனம் துவங்கும் போது ஆகையால்னு சொல்லி துவங்குச்சு அப்படின்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த அதிகாரத்தில் இருக்கிறதான விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்ததான வீரர்களை நமக்கு முன் உதாரணமாக அடிப்படையாக வைத்து இந்த வசனம் என்ன செய்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் ஓடுவதற்கு ஏற்கனவே அந்த ஓட்டத்தில் ஓடிய மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னாலே நீங்கள் யாரை பார்க்கணும்? 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச வீரர்களை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அங்கே நிறைய விசுவாச வீரர்களுடைய பட்டியல் போடப்பட்டிருக்கு. ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கு. ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தார்? நடக்கவே நடக்காது என்கிற நிலையில் அவர் தேவனை என்ன செஞ்சாராம்? விசுவாசித்தார். கர்ப்பம் செத்து போயிற்று, இனி பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலையில, நம்பிக்கையற்ற சூழல்ல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தார்? தாம் பிள்ளைய தேவனுக்குன்னு பலி கொடுத்து அது சாம்பலாக்கப்பட்டாலும் அதுல இருந்து ஒரு ஈசாக்கை எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்று இந்த ஆபிரகாம் விசுவாசித்தார். அப்போ இந்த ஆபிரகாமை எக்ஸாம்பிளா வைத்து இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஓட வேண்டியது இருக்கிறது. மோசே விசுவாச ஓட்டத்தில் ஓடியதான ஒரு வீரன். மோசே எப்படி விசுவாச ஓட்டத்தில் ஓடினார்? அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நினைக்கிறதான நேரத்தில் ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை நடத்துவதற்காக தேவன் அழைத்த போது விசுவாசித்து தேவனை சார்ந்து வந்தார். அந்த ஜனத்தை நடத்துவதற்கு வேண்டியதான எல்லா கிருபைகளையும் தேவன் கொடுத்து மோசையை கொண்டு தேவன் செய்த காரியம் பலத்தவைகளாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா விசுவாச வீரன். என்ன விசுவாச வீரன்? மழைனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் மழை பெய்ய போது ஒரு பேழையை உருவாக்குன்னு தேவன் சொன்ன போது இந்த நோவா கீழ்ப்படிந்து என்னன்னு தெரியாத சூழல்லையே ஒன்றை அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்கிறது என்னென்னா, விசுவாச ஓட்டத்தில் ஒரு ரேஸில் நீங்களும் நானும் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ரேஸில் ஓடுவதற்கு நமக்கு முன்பதாக ஏற்கனவே அநேகர் ஓடி முன் உதாரணமாக இருந்திருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு சாட்சிகளாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களை பார்த்து அவங்கள எக்ஸாம்பிளாக வைத்து நம்ம ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது நாம் நிச்சயமாக லக்கை அடைய முடியும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்குன்னு தேவன் வச்சிருக்கிறதான அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு ஏற்கனவே திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. அந்த சாட்சிகளை பார்த்து அவங்கள உதாரணமாக வைத்து ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எப்படி ஓடுனா ஓட்டத்தில் ஜெயம் எடுக்க முடியும்? எப்படி ஓடினா நம்ம ஓட்ட இந்த ரேஸில் நம்ம ஒரு லக்கை அடைய முடியும் என்பதை புரிந்து கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஒன்று பாருங்க, வசனம் சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. ரிமூவ் every weight that we carry. பாரமான காரியங்களை சுமந்துக்கிட்டே இந்த ஓட்டத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. சார், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாச ஓட்டத்தில் பார சுமைகளை சுமந்து கொண்டு ஒரு நாளும் ஓட்டத்தில் ஓட முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. விசுவாச ஓட்டத்தில் ஓடும்படி அழைக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பாரம் இருந்தாலும், எவ்வளவு சுமை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு போயிடுவோம். அவர் பார்த்துக்குவார். நம்ம ஃப்ரீயாக ஓடுவதற்கு தாங்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஓட்டப்பந்தயத்தில் பாரத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அந்த பார சுமைகளெல்லாம் இறக்கி வச்சிருங்க. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ என்னிடத்துல வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? இறக்கி வச்சிருன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் விடமாட்டேன், நானே தூக்கி சுமப்பேன்னு என்ன செய்யாதீங்க? தூக்கி சுமக்காதீங்க. அவர் இறக்கி வைன்னு சொன்னதுக்கப்புறமும் இறக்கி வைக்காமல் இருக்கிறது நம்ம பிரச்சனை. அவர் இறக்கி வச்சிருன்ட்டாரு. நிறைய பேர் பாருங்க, அவங்கள நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் என்னால் முடியும். முடியாது. விசுவாச ஓட்டத்தில் அப்படி முடியவே முடியாது. இளைப்பாறுதல் தருகிறவர் இயேசு மாத்திரமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலை உண்டாக்கி தருகிற இயேசு சொல்கிறாரு, உன்னால் முடியாது, இறக்கி வச்சுட்டு நீ ஃப்ரீயாக ஓடு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளோ விதமான இக்கட்டான சூழல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். ஆமென். ஏன்? அவர் பார்த்து கொள்ளுகிறார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். ஆமாம், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார்.
அப்போ எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்னதுக்கு பிற்பாடு நான் ஏன் தூக்கணும், நான் ஏன் சுமக்கணும்? இதோடு விடலை. அவர் சொல்கிறாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் என்ன செய்கிறேன், யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன், நானும் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவரையும் மிஞ்சி நம்ம போய் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அவர் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ பண்ணுற வரைக்கும் பண்ணுப்பா. விசுவாசியே, தேவ ஜனமே, நம்ம சும்மா இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறவர். அல்லேலூயா. அப்போ இனியும் தூக்கி 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 சுமக்காதீங்க, இனியும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. எல்லா பாரத்தையும் தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு லகுவாய் ஓடுங்கள், ஃப்ரீயாக ஓடுங்க. நம்மளை ஆண்டவர் ஓடும்படி அழைத்திருக்கிறார். பார சுமைகளை தூக்கிக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் இறக்கி வைத்து கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கையோடு ஓடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், அடுத்ததாக வசனம் சொல்லுது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. பாவத்தை தள்ளிவிட்டு. முதல்ல பாரமான யாவற்றையும் தள்ளிருங்க, அடுத்து பாவத்தை தள்ளிவிட்டு. என்ன அப்படி நம்மள்ட்ட பெருசாக பாவம் இந்த ஓட்டத்தில் வந்துட போகுது? எதெல்லாம் பாவம் என்று நினையாதபடிக்கு நாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறோமோ அவைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட பெருமை இருக்கா, அது என்னது, பாவம். பெருமையோடு இந்த விசுவாச ஓட்டத்தில் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏன்னா விசுவாச ஓட்டத்தில் தேவனே சொல்லிட்டாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆகையினால் விசுவாச ஓட்டத்தில் நான் பெருமையோடு ஓடுவேன்னா பெருமைக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், எதிர்த்து நிற்பார். அப்போ பெருமை என்கிற பாவத்தெல்லாம் என்ன செஞ்சிடணும், தூக்கி எரிஞ்சிடணும். கோபம் தூக்கி எரிஞ்சிடணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அப்போ கோபப்படலான்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு பாஸ்டர். அப்படி இல்லை, அப்படி இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று இயேசு சொன்னதுக்கான காரணமே என்ன தெரியுமா? கோபமே உனக்கு வராத அளவுக்கு அதற்கான வழிமுறைகளை நீ என்ன செஞ்சுக்கோ, ஏற்படுத்திக்கோ என்பதாகவே இந்த வசனத்தினுடைய பின்னணிகள் சொல்லுகிறது. புரியுதா உங்களுக்கு? சரிங்க, நீங்கள் எடுத்து வசனத்தை எடுத்துக்கொள்கிறபடியே கோபம் அப்படியே வந்தாலும் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. கோபமே பாவமா, ஆனால் கோபம் கொண்டாலே பாவம் செய்யாதீங்க. இது எப்படி? அப்போ உண்மையாக வசனத்தினுடைய வெளிச்சம் என்னன்னா, கோபம் என்பது நமக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. எல்லாரையும் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு விரோதமாக தீமை செஞ்சவங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினவர்களை என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினச்சவங்களை மன்னிச்சிருங்க. உங்கள் கூடவே இருந்து குழிபறித்தவர்களை மன்னித்து விடுங்கள். யாராக இருந்தாலும் மன்னித்து விடுங்கள். இயேசு மன்னிப்பதில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரு. அவர் நம்மளை மன்னித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை மன்னித்த இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு என்கிற பாவத்தை தூக்கி என்ன செஞ்சிருவோம், எறிந்து விடுவோம். அல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுது, பாவத்தை தள்ளிவிட்டு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்மளை நெருக்கிக்கிட்டு இருந்தா நம்மளால் இந்த விசுவாச ஓட்டத்தில் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. கோபம், மன்னிக்காத தன்மை, பெருமை, அப்புறம் இது மாதிரி எவ்வளவோ காரியங்கள் நம்மளை நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது விசுவாச ஓட்டத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இது எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டோமானால் விசுவாச ஓட்டத்தில் லகுவாய் ஓட முடியும். அல்லேலூயா. கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்ததாக வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். விசுவாச ஓட்டத்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் யாராக தான் இருக்கணும் சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், உங்களுடைய லக்கு, உங்கள் பார்வை எல்லாமே இயேசுவாக இருக்க வேண்டும். இயேசுவை பார்த்து ஓடுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளை, சுற்றி இருக்கிற ஆளை பார்த்து என்ன செய்யாதீங்க, இந்த ஓட்டத்தில் ஓடாதீங்க. அப்படின்னா ஓட முடியாது.
இயேசுவை நோக்கி பார்த்து ஓடினால் மாத்திரமே விசுவாச ஓட்டத்தில் ஓடி ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். என்கிட்ட ஒரு தம்பி வந்து கேட்டார், ஒரு பாஸ்டரை சொல்லி கேட்குறார், ஒரு ஊழியக்காரர் அவரை சொல்லி கேட்குறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் ஒரு ஊழியக்காரர்னு வேற சொல்கிறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அவரை பற்றி யூடியூப்பில் அதை போடுறாங்க இதை போடுறாங்க, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி அப்படின்னு ரொம்ப அதை குறித்து என்கிட்ட தர்க்கம் பண்ணார். நான் அவர்கிட்ட சிம்பிளாக சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? யாரையும் பார்க்காத, நீ பார்க்க வேண்டியது ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான், இயேசுவை மாத்திரம் நோக்கி பார். அல்லேலூயா. அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவங்க இப்படி இருக்கிறாங்க, பார்க்காதீங்க. உங்கள் லக்கு எல்லாம் இயேசு மாத்திரமே. உங்கள் பார்வையெல்லாம் யார் மேலே தான்? ஏசப்பா மேலே தான். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடினா நிச்சயம் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கள பாருங்க, பின்னாடியோ சைட்லேயோ அவங்க திரும்பி என்ன செய்யவே மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. ஏன்? சைடில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்கும், அந்த ஆள் அப்படி திரும்பி இப்படி பார்த்தாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஆள் என்ன செஞ்சிடும், முந்தி ஓடிடும், இவங்க வேகம் குறைஞ்சிரும். ஒருவேளை பின்னாடி ஒரு ஆள் ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கிற ஆள் பின்னாடி திரும்பி பார்த்தா தோத்து போயிடுவாங்க. அதனால தான் இடதுபுறம் வலதுபுறம் பின்னாடி திரும்புறதே கிடையாது, முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறதான லக்கை மாத்திரம் பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இயேசுவை லக்காக வைத்து பார்த்து ஓடுங்கள். அல்லேலூயா. வேற யாரையும் பார்க்காதீங்க, ஏசப்பா தான் நமக்கு லக்கு, அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்படி ஓடினா நிச்சயமாக நம்மளுடைய இந்த ஓட்ட பந்தயத்தில் ஜெயத்தை நாம் எடுக்க முடியும். அடுத்து பாருங்க, அடுத்ததாய் வசனம் சொல்லியிருக்கு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். நமக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். எனக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது, நான் ஓடுறதில்ல, அதில் தான் நான் ஓடணும். பக்கத்தால் ட்ராக்கில் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. மாட்டேங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது. இந்த விசுவாச ஓட்டத்தில் உங்கள் ட்ராக்கில் ஓடுற நீங்கள் பொறுமையோடே ஓடுங்கள். அல்லேலூயா. ஆமாம், வேகம் வேண்டாம், பொறுமையோடே அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருங்க. அந்த பொறுமையில் நீங்கள் அந்த என்டியூரன்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் அப்படி ஏறெடுத்து பார்க்கும்போது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் முன்னாடி வச்சுருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் இந்த ஓட்டத்தில் ஓடும்போது நிறைய ஏச்சுக்கள் வரும், நிறைய பேச்சுக்கள் வரும், நிறைய உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களை நிறைய ஏளனம் பண்ணுவாங்க, உங்களை நிறைய கேலி பண்ணுவாங்க, உங்களை நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்பாங்க. பொறுமையோடே ஓடுங்கள். எத்தனை ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாக எய்யப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக ஓடிக்கிட்டே இருங்க. என்னை உயர்த்துகிற ஆண்டவர் ஏற்ற வேலையில் உயர்த்துவார். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கும்போது ஏற்ற வேலையில் தேவன் என்னை உயர்த்துவார். இந்த நம்பிக்கையோடு பொறுமையாக ஓடிக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை சாட்சியாய் சொல்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படி தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். எளிமை நிருபம் ஆண்டுடைய பிரசன்னத்தில்